ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பால்கோவா ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் நாளைக்கு தீபாவளி இல்லையா, ஸோ நான் இன்றைக்கே பால்கோவா ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது தீபாவளி ரெசிபி தான் சரிங்களா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், ஆரோக்கியா க்ரீன் கலரில். நான் வாட்டர் எதுவும் அந்த அளவுக்கு ஆட் பண்ணலை சரிங்களா. வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது மோஸ்ட்லி பால்கோவாக்கு. இப்போ பாருங்கள், அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் அதை விடாமல் நான் கிண்டிகிட்டே இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சைடில் நான் பாதாம் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக கீறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அதை இப்போ நான் போட்டிருக்கிறது பால் பார்த்திங்கன்னா என்னோடய பால் யானத்தில் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நான் அதை பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அது கிளியராக உங்களுக்கு வீடியோவில் தெரியல. சுகர் இப்போ நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். சுகர் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் பேனில் சேஞ்ச் பண்ணிக்கினேன். சுகர் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன் சரிங்களா. ஏன்னா அப்போ தான் சுகர் நிறைய இருந்தால் தான் பால்கோவாக்கு நல்லாவே இருக்கும். இப்போ பேனில் மாற்றிட்டானே பாருங்கள், சீக்கிரமாக குக் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. நான் கிண்டிகிட்டே இருந்தேன் பேனில். நல்லா பாருங்கள், கிண்டிகிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக எனக்கு டைமும் கொஞ்சம் சேவ் ஆச்சு. இதால் நல்லா குக் ஆச்சு சீக்கிரமாக. பால்கோவா மோஸ்ட்லி ஒரு 1/2 hour இல்லை 45 மினிட்ஸ்க்கு மேலே தான் ஆகும். எனக்கு ஆனால் 1/2 hour தான் ஆச்சு. பாருங்கள், நான் 1 லிட்டர் பால் ஊற்றியே எனக்கு பாருங்கள் இவ்வளோ தான் எனக்கு வந்துச்சு. பட் ஆனால் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன் நான். நாங்கள் ஈவினிங் போல் தான் நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை சாப்பிடுவோம். இந்த பால்கோவாவில் ஒரு சீக்ரெட் பார்த்தீங்கன்னா, நான் பால் இப்போ நல்லா கிண்டிட்டு இருந்தேன் இல்லையா, அப்போ நான் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நான் கீ பசுங்கீ 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன் சரிங்களா. இது ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு பேக்கரி ஸ்டைலில் வரும் இல்லையா பால்கோவா, அந்த டேஸ்ட்டுக்கு வரும். இது எனக்கு ஒரு மாஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க பேக்கரியில் இருக்கவங்க. சேம் அதே தான் நான் ட்ரை பண்ணேன். நீங்கள் ட்ரை பண்ணும்போதும் இந்த சீக்ரெட் ஆட் பண்ணுங்கள் சரிங்களா. ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா. நான் ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஆனால் ஷார்ட்ஸ் எதுவும் எடுக்கலை. இப்போது நான் ட்ரை பண்ணதை நான் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன் சரிங்களா. மேலே பாருங்கள், நான் வால்நட் தான் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.